இன்றைக்கு ஒரு திருமந்திரத்தை பற்றி நாம் சிந்திப்போம். திருமூலர் ஒரு சைவ சித்தாந்த நூலை, சாத்திர நூலை நமக்கு தந்த 63 நாயன்மார்களில் ஒருவர். சைவத்திலே 63 நாயன்மார்கள் போற்றப்படுகிறார்கள். அதிலே பலர் பாடல்கள் பாடியிருக்கிறார்கள். அதிலே 10வது திருமுறையாக வைத்து போற்றப்படக்கூடிய திருமந்திரம் ஒரு மிகச்சிறந்த சாத்திர நூல் என்பதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன். இது ஒரு சாத்திர நூல் மட்டுமல்ல, யோக நூல் என்றும் நான் சொல்லியிருக்கின்றேன். அட்டாங்க யோகமான இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி என்கின்ற 8 வகையான யோக நிலைகளையும் நமக்கு விளக்கமாக எடுத்து காட்டக்கூடிய ஒரு நூலாக திகழ்கிறது. அது மட்டுமல்லாமல் 6 அந்தங்கள், நாதாந்தம், கலாந்தம், யோகாந்தம், போதாந்தம், வேதாந்தம், சித்தாந்தம் என்கின்ற 6 வகையான அந்தங்களையும் நமக்கு விரிவாக விளக்கக்கூடிய ஒரு நூலாக விளங்கி கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தாசமார்க்கம், சற்புத்திரமார்க்கம், சகமார்க்கம், சன்மார்க்கம் என்று சொல்லக்கூடிய துண்டு நெறி, மகன்மை நெறி, தோழமை நெறி, அறிவு நெறி என்று சொல்லக்கூடிய ஞான நெறிகளையும் நமக்கு புகட்டக்கூடிய ஒரு ஞான நூலாக திருமந்திரம் திகழ்கிறது. இதில் என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் என்று சொன்னால், திருமூலர் பல அறிவியல் செய்திகளை, அறிவியல் உண்மைகளை நமக்கு தந்திருக்கிறார். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கிபி 5ஆம் நூற்றாண்டிலேயே ஒரு அணுவினுடைய சைஸ், அளவை தன்னுடைய திருமந்திரத்திலே அவர் சொல்லுகிறார். மேவிய சீவன் வடிவது சொல்லிடில் கோவின் மயிரொன்று 100 கூறிட்டு, மேவிய கூறது 1000 ஆனால் ஆவியின் கூறு 100,001 என்று ஒரு திருமந்திரம் உண்டு. இதில் அவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், பசுமாடு இருக்கிறதே கோவினுடைய மயிரொன்று, அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த அணுவினுடைய சீவனுடைய சீவன் என்பது, இங்கு சீவன் அளவு என்பது அணுவினுடைய அளவு. எந்த பொருளை நாம் பகுத்தாலும் இறுதியாக கிடைக்கக்கூடிய மிக சிறிய துகள் இந்த அணு. அதில் எலக்ட்ரான் உண்டு, புரோட்டான் உண்டு, நியூட்ரான் உண்டு. அதை நாம் அறிவியல் பூர்வமாக நாம் படித்திருக்கின்றோம். அதனுடைய செய்தியை அவர்கள் சொல்கின்ற பொழுது, கோவினுடைய மயிர் ஒன்றை எடுத்து 100 கூறிட்டு, மயிர் என்று இங்கள் அவர் பாடுவதால் ஏதோ ஒரு தகாத வார்த்தை என்று நாம் எண்ணிவிடக்கூடாது. திருவள்ளுவர் கூட மயிர் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். மயிர் நீப்பின் உயிர் வாழா கவரிமான் அன்னார் உயிர் நீர்ப்பர் மானவரின் என்று திருக்குறள் உண்டு. தலையின் இழிந்த மயிரணைய மாந்தர்தம் நிலையின் இழிந்த கடை என்று இன்னொரு திருக்குறளும் உண்டு. ஆகவே இங்கே மயிர் என்று அவர் சொல்வதால் அதை நாம் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. தமிழில் இருக்கக்கூடிய ஒரு சொல் தான் அந்த மயிர். அப்படி பசுமாட்டினுடைய மயிரை 100 பாகமாக நாம் கூறிட்டால், திரும்பி அதில் கிடைக்கக்கூடிய ஒரு பாகத்தை 1000 பாகமாக கூறிட்டால், இந்த ஆவியினுடைய கூறு, அணுவினுடைய அளவு என்பது 100,001. எப்படி சிந்திச்சு பாருங்களேன். கிட்டத்தட்ட ஒரு அணுவினுடைய சைஸ் என்பதை அறிவியல் வல்லுநர்கள் சொல்லுகின்ற போது 5 × 10⁻⁻8 மில்லிமீட்டர் என்று சொல்லுகிறார்கள். இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுகின்ற பொழுது, எளிமையாக புரியும்படி அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, 2 கோடி அணு துகள்களை வரிசையாக வைத்தால் அதனுடைய நீளம் 1 மில்லிமீட்டர் இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். அப்படி நான் பொருத்தி பார்க்கின்ற பொழுது, இந்த பசுமாட்டினுடைய முடி, மயிர், அதனுடைய லட்சத்தின் ஒரு பங்கு, 100,001 என்பது லட்சத்தில் ஒரு பங்காக இருக்கக்கூடியது இந்த அணு துகளினுடைய அளவாக இருக்கிறது என்பதை திருமூலர் நமக்கு சொல்லியிருக்கிறார் என்பது ஆச்சரியமான ஒரு செய்தி. அவர் ஒரு மெய்ஞானி. மெய்ஞானிகள் விஞ்ஞானத்தை அறிஞ்சவர்கள். விஞ்ஞானிகள் தெரிந்ததை மெய்ஞானிகள் அறிந்திருப்பார்கள். ஆனால் மெய்ஞானிகளுக்கு தெரிந்ததெல்லாம் விஞ்ஞானிகளுக்கு தெரியாது. திருமூலர் தலைச்சிறந்த விஞ்ஞானி. சித்தர்கள் என்று சொன்னாலே அவர்கள் அறிவியல் பூர்வமாக எதையும் ஆராயக்கூடியவர்கள், பகுத்தறிவு சிந்தனையாளர்கள், முற்போக்குவாதிகள். அந்த வகையிலே திருமூலருடைய திருமந்திரம் நமக்கு மிக அற்புதமாக, மேவிய சீவன் வடிவது சொல்லிடில் கோவின் மயிரொன்று 100 கூறிட்டு, மேவிய கூறது 1000 ஆனால் ஆவியின் கூறு 100,001 என்று தெள்ள தெளிவாக அணுவினுடைய சைஸை நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்.
மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு திருமந்திரத்தை பற்றி நாம் சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.